விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க. அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. தப்பு அது. இப்ப பாருங்க, 7 மணிக்கு நம்ம வருவோம்னா 7 மணிக்கு வந்து நிக்கும். அதான் தேமுதிக. நீங்க 3 மணிக்கு சொல்லுங்க, 3 மணிக்கு முதல் ஆள நம்ம வந்து நிப்போம் இல்லையா? கேப்டன் வந்து 155 படம் நடிச்சிருக்க. மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட 9 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல் ஆள் ஹீரோவா கேப்டன் தான் நிப்பார். முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான். தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான். சகாப்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார். கடமை உணர்வு. நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு. 5 நிமிஷம் லேட் ஆனா குண்டிலன் பண்ணுவாரு வீட்டுல எல்லாரும். அது கேப்டன். அவரை பார்த்து 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 எல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய். அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். அது எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றல எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு. ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி, நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது. நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார்? நம் கழகத்தை சேர்ந்த நமது தொண்டர் படை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு 10 பேர் 20 பேர். அவங்கதான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய்? ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே, 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா? இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க. வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலையும் நாம தயாரா இருப்போம். இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள், விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு.